பாமக நிறுவனர் ராமதாசுடன் அஇஅமமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா இன்று மாலை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், சசிகலாவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பும் கூட்டணியை அமைத்து இந்த தேர்தலை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் இன்று மாலை இருவரும் சந்திக்க இருப்பதாக தகவல் மற்றொன்று வெளியாகியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்கள். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக சசிகலா அவர்கள் தனது புதிய கட்சியை தொடங்கியிருக்கிறார். அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை இணைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த கட்சியின் சார்பாக இந்த வருடைய தேர்தலில் அவர் வேட்பாளரை நிறுத்த இருப்பதாக தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் செய்தியாளர்களை கடந்த முறை அவர் சந்திக்கும் பொழுது கூட குறிப்பிட்டிருந்தார், நாங்கள் நிச்சயமாக கூட்டணி அமைத்துதான் இந்த தேர்தலை சந்திப்போம் என்று அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில கடந்த சில நாட்களுக்கு முன்பாக திண்டிவன தைலாபுரத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர் ராமதாஸ் அவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தியிருந்தார். இருவருக்குமே ஒரு நீண்ட அரசியல் நேடிய அனுபவம் இருக்கக்கூடிய இரண்டு பேராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருவரும் இணைந்து இந்த தேர்தலை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் பல கட்சிகளோடு அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் சசிகலாவினுடைய அந்த செல்வாக்கு என்பது கணிசமாக இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறார்கள். அதே போல வட தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு சேலம், தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் மருத்துவர் ராமதாசினுடைய அந்த செல்வாக்கு அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த தேர்தலில் தங்களை ஒதுக்கி வைத்த அதிமுகவிற்கும் பாமகவிற்கும் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று ஏற்கனவே சசிகலா அவர்கள் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது சசிகலா அவர்கள் இன்று மாலை 5:30 மணி அளவில் அவர் நேரடியாக தைலாபுரம் சென்று ராமதாஸ் அவர்களை சந்தித்து அங்கு ஆலோசனையில் ஈடுபட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஓரிரு நாட்களில் இந்த கூட்டணி குறித்ததான அறிவிப்புகளும் வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சரவணன், பாமக நிறுவனர் ராமதாசுடன் அஇஅமமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா இன்று மாலை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், சசிகலாவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பும் கூட்டணியை அமைத்து இந்த தேர்தலை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் இன்று மாலை இருவரும் சந்திக்க இருப்பதாக தகவல் மற்றொன்று வெளியாகியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்கள். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக சசிகலா அவர்கள் தனது புதிய கட்சியை தொடங்கியிருக்கிறார். அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை இணைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த கட்சியின் சார்பாக இந்த வருடைய தேர்தலில் அவர் வேட்பாளரை நிறுத்த இருப்பதாக தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் செய்தியாளர்களை கடந்த முறை அவர் சந்திக்கும் பொழுது கூட குறிப்பிட்டிருந்தார், நாங்கள் நிச்சயமாக கூட்டணி அமைத்துதான் இந்த தேர்தலை சந்திப்போம் என்று அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில கடந்த சில நாட்களுக்கு முன்பாக திண்டிவன தைலாபுரத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர் ராமதாஸ் அவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தியிருந்தார். இருவருக்குமே ஒரு நீண்ட அரசியல் நேடிய அனுபவம் இருக்கக்கூடிய இரண்டு பேராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருவரும் இணைந்து இந்த தேர்தலை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் பல கட்சிகளோடு அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் சசிகலாவினுடைய அந்த செல்வாக்கு என்பது கணிசமாக இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறார்கள். அதே போல வட தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு சேலம், தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் மருத்துவர் ராமதாசினுடைய அந்த செல்வாக்கு அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த தேர்தலில் தங்களை ஒதுக்கி வைத்த அதிமுகவிற்கும் பாமகவிற்கும் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று ஏற்கனவே சசிகலா அவர்கள் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது சசிகலா அவர்கள் இன்று மாலை 5:30 மணி அளவில் அவர் நேரடியாக தைலாபுரம் சென்று ராமதாஸ் அவர்களை சந்தித்து அங்கு ஆலோசனையில் ஈடுபட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஓரிரு நாட்களில் இந்த கூட்டணி குறித்ததான அறிவிப்புகளும் வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.